இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஏன் சாமி இப்படி எல்லாம் பண்ற? நீ பாட்டுக்கு அம்மாவை விட்டுட்டு போயிட்டா எனக்கு யாரு கண்ணு இருக்கா? என்ன ஒரு நிமிஷம் யோசிச்சு பாத்தியா? மா, நான் நல்லவன் இல்லம்மா. உங்க எல்லாரையும் அவமானப்பட வச்சுட்டேன். நான் சாவறதாமா கரெக்ட். நான் சாவறேம்மா. அது ஏதோ அறியாத வயசுல செஞ்ச தப்பு. அதான் நீ இப்ப திருந்துட்டல்ல. அப்படி எல்லாம் பேசாத கபிலா. சரி சரி, எல்லாம் முடிஞ்சு போச்சு. இனிமே ஆக வேண்டியதை பார்ப்போம். இன்னும் ஆக வேண்டியதுன்னா அந்த ரித்திகா குடும்பம் தான் முடிவு பண்ணணும். இந்த கல்யாணம் வேணுமா வேணாமாங்கிறத அவங்க தான் முடிவு எடுக்கணும். ஏன்னா தப்பு நம்ம கபிலனோடது. இதுல முடிவு பண்றதுக்கு என்னங்க இருக்கு? மாப்பிள்ளை ஏதோ அறியாத வயசுல தெரியாம பண்ணிருக்காரு. அதான் இப்ப மனசு மாறி அவரே எல்லார் முன்னாடி மன்னிப்பு கேட்டாருல்ல. என்னைக்கா இருந்தாலும் இவர்தான் எங்களோட மாப்பிள்ளை. ஆமாங்க, எங்களுக்கு கபிலன் மேல எந்த கோவமோ வருத்தமோ இல்ல. வாங்க எல்லாரும் கல்யாண வேலையை பார்க்கலாம். ஒரே ஒரு நிமிஷம். என்ன நடந்தாலும் பரவாயில்ல, என் தங்கச்சி வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு இவ்ளோ நேரமா போராடினது அயலிதான். அதனால அயலிதான் இந்த கல்யாணம் வேணுமா வேண்டாமாங்கிற முடிவை சொல்லணும். இத்தனை பேரு அவங்களுக்கு எதிராக பேசும்போது கூட நேர்மையும் உண்மையும் தான் ஜெயிக்கும்னு எதிர்த்து நின்னாங்க அயலி. அதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அயலி, என்ன மன்னிச்சிருங்க. என் தம்பிக்கும் உங்க தங்கச்சிக்கும் கல்யாணம் நடக்கணும்னா அது நீங்க ஓகே சொன்னா மட்டும்தான் நடக்கும். எனக்கு வேற யாரோட சம்மதமும் தேவையில்லை. உங்க ஒரே ஒரு ஆளோட சம்மதம் போதும். அண்ணி, உங்க தம்பி கூட வாழ போறது நான் தான். இத முடிவு பண்ண வேண்டியது நான் தானே. இதையே நீங்க அவகிட்ட போய் கேட்டுட்டு இருக்கீங்க. ரித்திகா, உனக்கு அயலி மேல என்ன கோவம் எல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா அயலிக்கு உன் மேல பாசம் மட்டும்தான் இருக்கு. ஆக்சுவலா அவ இடத்துல நான் இருந்திருந்தா கூட இவ்வளவு நேரம் சண்டை போட்டு போராடி இருப்பனான்னு தெரியல. ஓப்பனா சொல்லணும்னா அயலி உனக்கு அக்காவா கிடைச்சது உன்னோட லக்கு தான். நீ அதை என்னைக்கும் மிஸ் பண்ணிடாத. அயலி, உங்க முடிவுக்காக தான் நாங்க வெயிட் பண்றோம். நல்லா யோசிச்சு உங்க முடிவை சொல்லுங்க.